பிசினாரியின் மீன் குழம்பு. அது ஒரு குளிர்காலம் விடிய காலையில ராமபுரம் கிராமமே பனியில முழுகி போயிருக்கும் போது கோழி கூட இன்னும் கூவல அப்படிங்கும்போது மாணிக்கம் அவன் வீட்டு திண்ணையில போர்வையை போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல அவனுடைய மனைவியான ரங்கம்மாவும் உக்காந்துருந்தா. ஏங்க, கேக்குதா? இந்த குளிர்ல நல்ல சூடா சோறு வடிச்சு அதுல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நேத்து சாப்பிட்டோம், முந்தா நேத்து சாப்பிட்டோம். ஆனா எனக்கு இன்னும் மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருக்குங்க. உண்மைதான் ரங்கம்மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ராத்திரி முழுக்க கனவுல கூட அந்த மீன் தான் வந்துட்டு போகுது. நேற்று செஞ்ச குழம்புல ஒரு மீனை கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அதாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து சாப்பிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க ஆத்துக்கு போய் ஒரு பெரிய மீனா பிடிச்சுக்கிட்டு வாங்க. நல்லா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி புளிய ஊத்தி அந்த குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் மூக்க தொலைக்கணும். ஆனா யாருக்கும் கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது. நம்ம தான் சாப்பிடணும். ஆமா ரங்கம்மா, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, மீன் பிடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க போல. யாரோட வலையில பெரிய மீனை மாட்டுதோ அதை நான் வாங்கிக்கிட்டு வரேன். நீ சீக்கிரமா மீன் குழம்பு வைக்க ஏற்பாடு பண்ணு. நான் பெரிய மீனோட வந்துடுறேன். மாணிக்கம் அவனுடைய பழைய போர்வைய தலையில போட்டுக்கிட்டு வேகமா ஆத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. குளிர் பயங்கரமா இருந்துச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம மீன் பிடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டான். பாப்பா பாப்பா, என்னடா குளிருது, கை காலெல்லாம் உறைஞ்சு போயிடும் போலையே. ஏண்டா கோட்டையா, இன்னைக்கு நல்ல மீன் எதுனா மாட்டிச்சா? இந்த குளிரில் மீன் குழம்பு சாப்பிட்டா அந்த கிக்கே தனிதான். இந்தா மாணிக்கம், இதோ இப்போதான் மாட்டிச்சு. உன் கையளவுக்கு பெரிய மீன், ஆனால் விலை மட்டும் 3 ரூபாய் தான். மாணிக்கம் அந்த மீனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, 3 ரூபாயா? சந்தையில் 2 ரூபாய் 50 பைசா தானே. சரி, இந்த குளிரில் யார் சந்தைக்கு போவாங்க? இந்தா 3 ரூபா. யாருக்கும் தெரியாமல் அந்த புல்லை வச்சு சுற்றி கொடு. அந்த சுப்பையா வழியில் பார்த்தா அப்புறம் அவன் வாங்கிப்பான். மீனை புல்ல வச்சு சுத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம அடி மேல அடி வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மாணிக்கம் பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருந்தான். என்னென்ன இந்த பக்கம் தெரு திரும்பணும் அப்படின்னும் போது எதிர்க்க சுப்பையா வரத பார்த்தான். அவ்வளவுதான், மாணிக்கத்துக்கு உள்ளுக்குள்ள பயமே வந்துருச்சு. மாணிக்கம் மனசுக்குள்ள, அட கடவுளே, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சனோ அவன் கண்ணிலேயே பட்டுட்டானே. இப்போ இவங்கிட்ட இருந்து எப்படி தான் நான் தப்பிக்கிறது? இவன் மோப்பம் பிடிக்கிறதுல நாயை விட மோசமாச்சே. கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்டால் என்னத்த சொல்ல? மாணிக்கம் தலை குனிச்சுக்கிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தப்போ சுப்பையா அவனை கூப்பிட்டான். என்ன மாணிக்கம், இந்த குளிரில் எங்கே போய்கிட்டு இருக்க? என்னை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. மாணிக்கம் பதட்டமா நின்னு சிரிச்சுக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பையா, பனி பொழியறதுல கண்ணு சரியாக தெரியலை. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். வயலுக்கு போயிட்டு வரியா? இந்த குளிரில் வயலில் என்ன வேலை? உண்மையை சொல்லு, ஆற்றுக்கு தானே போயிட்டு வர? கையில் என்ன வச்சிருக்க? மீன் தானே அது? எது மீனா? நீ வேற, வீட்டில் மாடு பட்னியாக இருக்கு. அதான் இந்த புல்லை போடலான்னு பறித்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓ மாட்டுக்கா? ஆமாம், உன் வீட்டில் ஏது மாடு? நீ எப்பவும் இப்படி தான் ஏதாவது ஒன்றை மறைச்சிக்கிட்டே இருப்ப. மாணிக்கம் கொஞ்சம் கோவமா, என்கிட்ட இல்லைனா என்ன? எங்கள் சொந்தக்காரங்க மாடு என் வீட்டில் தான் இருக்கு. உன்கிட்ட நான் எதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்? நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம், நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வேக வேகமா அங்கிருந்து நடந்து போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவன் ஒரு இடத்துல நின்னு பெருமூச்சு விட்டான். அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா, எப்படியோ அந்த சுப்பையா கிட்ட மாட்டாம நான் தப்பிச்சு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் என்கிட்ட இருக்கிற மீன் அவனுக்கு சொந்தமாக இருக்கும். அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய், ரங்கம்மா ரங்கம்மா, சீக்கிரமா கதவை தர, வெளியில சுப்பையா இருக்கான். அவன் வர்றதுக்கு முன்னாடி மீனை ஒளிச்சு வைக்கணும். என்னங்க அவ்வளவு பார்த்துட்டோம், யாராவது விரட்டிக்கிட்டு வராங்களா என்ன? விரட்டிக்கிட்டு வராங்க, அந்த சுப்பையா தான் என்ன விரட்டிக்கிட்டு வரான். ஐயோ, அந்த சுப்பையாவா? எப்படிங்க தப்பிச்சு வந்தீங்க? எப்படியோ ஏதோ சொல்லி நான் தப்பிச்சு வந்துட்டேன். அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மீனை ஒளிச்சு வையே. இங்க பாரு, எவ்வளோ பெரிய மீன். சீக்கிரமா கொண்டு போய் சுத்தம் பண்ணி சமைச்சிடு. இன்னைக்கு குளிர் அதிகம்தான், நாம 2 பேரும் சாப்பிடலாம். ஆனா ஒன்று, வாசம் வெளியில வராம பார்த்துக்கோ என்ன? ஐயோ, இவ்வளவு பெரிய மீனுங்க. மீனை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. குழம்பு செய்யும் போது மனம் வெளியில போகாம இருக்க கதவு ஜன்னலு எல்லாத்தையுமே நான் மூடிட்டேன். ரங்கம்மா சமையல ஆரம்பிச்சா.
ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதுல 4 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி புளிய கரைச்சி ஊத்தி அதுல மீனை போட்டதும் வர மனம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்ப அதை பார்த்த மாணிக்கம், ஏ ரங்கம்மா, வாசம் நல்லா வருது. இது அந்த சுப்பம்மாவோட மூக்குக்கு போனாலும் போகும், பார்த்துக்கோ. கவலைப்படாதீங்க, கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழம்பு தயாராயிடும். மீன் எப்படி குதிக்குது பாருங்க. அப்பதான் வீட்டு வாசல்ல யாரோ இரும்புற சத்தம் கேட்டுச்சு. அது யாரும் இல்ல, சுப்பம்மா தான். சுப்பம்மா வெளியில இருந்து, என்ன ரங்கம்மா, உள்ள ஏதாவது மீன் குழம்பு செய்யறியா என்ன? உன் மீன் குழம்பு வாசம் நம்ம தெருவெல்லாம் மணமணுக்குதே. அப்போ மாணிக்கம் பதட்டமா, வந்தாச்சு, கழுகு மூக்கு வந்தாச்சு. ரங்கம்மா, தண்ணியை ஊற்றி அடுப்பை அணைச்சிடு. ரங்கம்மா உள்ள உட்காந்துக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பம்மா, கொஞ்சம் காஞ்ச மிளகா இருந்துச்சு, அதை அரைச்சி துவையல் செய்கிறேன். அதோட காட்டு உனக்கு அப்படி வந்திருக்கும் போல. அதை கேட்டதும் சுப்பம்மாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. அப்பதான் மாணிக்கத்துக்கு உசிரே வந்துச்சு. அப்பாடா, போயாச்சு. ரங்கம்மா, சாப்பாடு போட்டு கொண்டு வா. ரொம்ப பசி எடுக்குது. இந்த வாசனையில் பசி 2 மடங்காகுது. சரிங்க, இதோ இப்பவே பரிமாறுறேன். சூடா சாப்பாடு, மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சந்தோஷமா வாழை இலைய வச்சுக்கிட்டு அதுல சுட சுட சோறு போட்டு மீன் சட்டிய பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு மீன் குழம்ப சந்தோஷமா ஊத்த போனா மாணிக்கம். அந்த மீன் குழம்பு வாசம் அவங்க வீடு முழுக்க பரவி இருந்துச்சு. சரியா மீனை எடுத்து சாப்பாட்டுல போட வேண்டிய நேரத்துல வெளியில இருந்து யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அது கேட்டு அவங்க 2 பேரும் பதட்டமாயிட்டாங்க. ஐயோ, யாரடி இந்த நேரத்தில்? ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கு. ரங்கம்மா பதட்டமா, ஐயோ, இது எங்க அண்ணனோட குரல் மாதிரி இருக்கே, அவர் இப்பதான் வரணுமா? ரங்கையா வெளியில இருந்து, மச்சான், நான் தான் ரங்கையா. இந்த குளிர் தாங்க முடியல, சீக்கிரம் கதவை தரங்க. மாணிக்கம் கவலையா, கடவுளே, இந்த உலகத்தில் நம்மள நிம்மதியாக சாப்பிட யாரும் விடமாட்டாங்க போலையே. முதல்ல அந்த சுப்பம்மா, இப்போ இந்த ரங்கையா. ஐயோ ரங்கம்மா, இந்த மீன் குழம்பு அவன் பார்த்தானா, அதுக்கப்புறம் நாம சாப்பிட ஒரு மீன் கூட மிஞ்சாது. உண்மைதாங்க, அண்ணன் வந்தா மொத்தத்தையும் காலி தான் பண்ணிடுவான். இப்போ என்ன பண்றது? கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிரவா? வேண்டாம், முதல்ல இந்த பாத்திரத்தை கொண்டு போய் பெட்டியில் வச்சு பெட்டியை பூட்டிடு. அது மேலே போர்வையை போத்தி வை. வாசம் வெளியில வராது. அதுக்குள்ள நான் அவனை எப்படியாவது அனுப்புறேன். மாணிக்கம் கதவை திறந்தான். குளிர் தாங்க முடியாம ரங்கையா வீட்டுக்குள்ள வந்தான். மாணிக்கம் அவனுக்கு குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டி கொடுத்தான். ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் மீன் குழம்பு வாசம் வரதை பார்த்து, என்ன மச்சான், வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ வாசம் மூக்க தொலைக்குது. வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பா? மீனா? இந்த குளிரில் மீனுக்கு எங்கே போகிறது? எதனா பக்கத்து வீட்டில் செய்கிறாங்க போல இருக்கு. இந்த குளிரில் நாங்கள் மீனுக்கு எங்கே போகிறது? அப்படியா? ஆனால் வாசம் உள்ளே வரும்போது மீன் குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி, கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொடுங்க, பசிக்குது. அன்னைக்கு ராத்திரி 11 மணி ஆச்சு. மாணிக்கம் வீட்டுல வளர அந்த பூனைக்கு மீன் வாசம் வந்துச்சு. ரங்கம்மா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். பெட்டியை திறந்து அந்த குழம்பை எடு, 2 பேரும் சாப்பிட்டுடலாம். இவங்க அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த பூனை போய் அந்த போர்வை எடுத்து பெட்டியை திறந்து அந்த மீன் குழம்பு எல்லாத்தையுமே வீணாக்கிடுச்சு. ஐயோ, என்ன சத்தம் அது? பூனை ஏதாவது போய் குழம்ப தட்டி விட்டுடுச்சா? சத்தத்துக்கிட்ட ரங்கையாவும் எழுந்திருச்சு வந்தான். ஓஹோ, என்ன மச்சான், மீன் குழம்ப பொட்டிக்குள்ள வச்சு புதைச்சி வச்சிருக்கீங்க போலையே. ஆனா நீங்க பாவம், அந்த மீன் குழம்ப பூனை வந்து சாப்பிட்டுடுச்சு போலையே. மாணிக்கம் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சான். அவனுடைய சுயநல குணத்தினாலேயே இன்னைக்கு அவனுக்கு மீன் குழம்பு கிடைக்கல. மச்சான், பகிர்ந்து சாப்பிட்டாதான் சாப்பாட்டுக்கு சுவை அதிகம். ஒளிச்சு வச்சு சாப்பிட்டா பூனை தான் வந்து சாப்பிடும். இனிமேலாவது உன் கஞ்ச புத்தியை விட்டுடு. உண்மைதான் மச்சான், இந்த மீனுக்காக நான் எவ்வளோலாம் பொய் சொன்னேன். எத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். எல்லாத்தையும் இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில் மச்சானை கூட பார்க்காம உன்கிட்டையும் நான் பொய்ய சொல்லிட்டேன். ஒருத்தனுடைய கஞ்சத்தனம் இந்த அளவுக்கு ஒருத்தனை மட்டமாக்கணும்னு நான் நினைக்கல. போகும்போது நாம் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிறனால சந்தோஷமாக வாழணும். ஆனால் அதை சுயநலமாக வாழாமல் எல்லார் கூடவும் சேர்ந்து வாழணும். பகிர்ந்து சாப்பிட்டாதான் அதில் சந்தோஷமே இருக்கும். அந்த பூனை இன்னைக்கு மீனை சாப்பிட்டது சும்மா இல்லை, எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான். ரங்கம்மா, போய் பழைய சாதத்தை கொண்டு வா. எல்லாரும் வயிறார சாப்பிடலாம். அந்த கஞ்சியையாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். நான் நாளைக்கே ஏரிக்கு போய் நமக்காக பெரிய மீனை கொண்டு வரேன். அன்னைக்கு ராத்திரி அவங்க மீன் குழம்பு சாப்பிடலனாலும் பகிர்ந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா,
எப்பவுமே நாம சுயநலமா யோசிச்சா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். எப்பவும் எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடலான்னு நினைக்கும் போதுதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஒரு ஊர்ல ரங்கம்மா பாட்டியும் அவங்க பேரனான மாணிக்கமும் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குடிசை ஊர் எல்லையில இருக்கிறதுனால இவங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாம விளக்கோட வெளிச்சத்துல தான் இவங்க வாழ்க்கையும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில மாணிக்கம் எழுந்திருச்சு பாட்டி கிட்ட, பாட்டி, நான் கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பார்த்து கவனமா இரு. நான் வீட்டில் தானடா இருக்கேன், கவனமா தான் இருப்பேன். வேலைக்கு போறது நீ நீ கொஞ்சம் கவனமாயிரு சரி பாட்டி. அப்படின்னு சொல்லி ஜமீன்தாருடைய கோழி ஃபாரம்ல வேலை பார்க்க மாணிக்கம் போனான். மாணிக்கம் வந்ததை பார்த்து ஜமீன்தார், என்ன மாணிக்கம்? ஐயா, இன்னைக்கு 100 கோழி நம்ம பண்ணைக்கு வருது, அதையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்படியே நம்ம ஊரில் இருந்து 2 பொண்ணுங்களும் வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து வேலை வாங்கு. சரிங்க ஐயா. அது மட்டும் இல்லை, எல்லா கோழியும் தனித்தனியாக வச்சு பாதுகாத்துக்கோ, ஒன்றா விட்டா ஒன்று மிதிச்சு கொள்ளும். சரிங்க ஐயா. அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு. மாணிக்கம் முட்டை எல்லாத்தையுமே ஃபாரம்ல ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள வேலை செய்யறதுக்கு 2 பொம்பளைங்க வந்த உடனேயே, ரங்கம்மா, இங்கே இருக்கிற இடம் எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. அப்புறம் சந்திரம்மா, கோழிங்களுக்கு தண்ணியும் தீவனமும் வச்சிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜமீன்தார் ஐயா வருவார், அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கணும். சரிப்பா மாணிக்கம் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள கோழி வண்டி அங்க வந்துச்சு. டிரைவர் வண்டியை விட்டு இறங்கி மாணிக்கத்துக்கிட்ட, ஏன்பா, ஜமீன்தாரோட கோழி பண்ணை இதுதானா? ஆமாங்க, கோழி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு எண்ணிக்கோங்க. அப்படின்னு டிரைவர் சொன்னதும் மாணிக்கம் ட்ராலியில இருக்கிற எல்லா கோழியையும் எண்ணி பார்த்துட்டு சரியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லா கோழியையும் இறக்கி ஃபாரம்ல பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கும் போது சரியா அந்த நேரத்துல தான் ஜமீன்தார் அங்க வந்தாரு. மாணிக்கம், கோழி எல்லாத்தையுமே எண்ணி பார்த்தியா? ஆமாங்க ஐயா, எல்லாம் சரியா இருக்கு. சரி மாணிக்கம், நீ வீட்டுக்கு போ. ராத்திரி ரங்கையா வந்து காவலுக்கு இருக்கட்டும். ஐயா, ரங்கையா கிட்ட கோழிங்களுக்கு தீவனம் வைக்க சொல்லுங்க, அப்புறம் அவர் மறந்துடுவாரு. ஆ சரி. அப்படின்னு சொன்னதும் மாணிக்கம் வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டுக்கு போனதுமே பாட்டி அவனை பார்த்து, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. இன்னைக்கு கோழி பண்ணைக்கு கோழிங்க வந்துச்சா, அது எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி வச்சிட்டு வரேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க? என்னடா இருக்கு, வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் ஊறுகாவும், அதை வச்சு தான் 2 பேரும் சாப்பிட்ணும். ஏண்டா பேராண்டி, எனக்கு ரொம்ப நாளாக கோழிக்கறி சாப்பிட்ணும் போலவே இருக்கு. கொஞ்சம் உன் ஜமீன்தார்கிட்ட சொல்லி ஒரு கோழி கொடுக்க சொல்லலாம்ல. அது எப்படி பாட்டி கேட்க சொல்ற? அவர் நம்ம மேல நம்பிக்கையோட இருக்காரு. அவர்கிட்ட போய் கோழிங்க கேட்டா அப்புறம் என்னையும் மற்றவங்க மாதிரி தானே பார்ப்பாரு. ஏதோ சாப்பிட்ணுங்கிற ஆசையில் கேட்டேன். சரி விட்றா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு 2 பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ராத்திரி நேரம் ரங்கையா காவலுக்கு வந்தான். அப்ப ஜமீன்தார், டே ரங்கையா, நம்ம பண்ணைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100 கோழிங்க வந்திருக்கு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இரு, ஏன்னா பயணம் பண்ணி வந்ததால சாக வாய்ப்பு இருக்கு. சரிங்க ஐயா, கோழிங்களை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். சரி சரி, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ரங்கையா கோழிங்களுக்கு குடிக்க தண்ணி வச்சுட்டு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல கோழிங்க எல்லாம் கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அப்ப ரங்கையா அவன் மனசுல, என்னடா இதுங்க, என்னை தூங்கவே விட மாட்டேங்குதுங்க அப்படின்னு போய் எழுந்துச்சு பார்க்காம மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் ஜமீன்தார் வந்து ரங்கையா தூங்குறத பார்த்து, ரங்கையா, கோழிங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னா தூங்கிக்கிட்டு இருக்க. அப்படின்னு கோழிங்களை எண்ணி பார்த்தா அங்க 3 கோழி இல்ல. அதனால அவரு, என்ன ரங்கையா, நேத்து வந்த கோழிங்கள 3 கோழிய காணோமே, என்னாச்சு? அப்படின்னு கேட்டப்போ, தெரியல, நான் பார்க்கலங்க ஐயா. என்னது தெரியலையா? நீ பார்க்கலன்னு சொல்றதுக்கா உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன்? பார்க்க தானே வச்சிருக்கேன். நீ நல்லா தூங்கும்போது எவனோ வந்து 3 கோழியை திருடிக்கிட்டு போயிருக்கான். ஆனா அந்த மாணிக்கம் அவன் எவ்வளோ நல்லபடியா பார்த்துப்பான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, இன்னொரு தடவை இப்படி நடந்தா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கோவமா போயிட்டாரு. காலையில மாணிக்கம் ஃபாரம் கிட்ட வந்தான். வேலைக்கு வந்து, ரங்கையா, இப்போ நீ போ, நான் தான் வந்துட்டேன்ல, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்போ சரி அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கவலையா கிளம்புனான். அதை பார்த்து மாணிக்கம், என்ன ரங்கையா ஒரு மாதிரியா இருக்க? ஜமீன்தார் எதுனா சொன்னாரா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாணிக்கம், நான் கிளம்புறேன், நேரமாகுது. அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். மாணிக்கம் எப்பவும் போலவே ஃபாரம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கோழிங்களை வாங்குறதுக்காக சீனையா அந்த பக்கமா வந்தான். அவன் மாணிக்கத்துக்கிட்ட, மாணிக்கம், ஜமீன்தார் வீட்டில் இருக்காரா? எனக்கு ஒரு 10 கோழி தேவைப்படுது. வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க ஐயா. ஐயா இப்போ வர நேரம்தான். அப்படின்னு சொன்னதுக்கு சீனையாவும் சரி அப்படின்னு உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்துல ஜமீன்தாரும் வந்தாரு. என்ன சீனையா இந்த பக்கம்? ஐயா வணக்கங்க. ஆ வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு 10 கோழி தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட வாங்கலான்னு வந்தேன். 10 கோழியா? மொத்த விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ தெரிஞ்சவன் வேற, உனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்குறேன். ஒரே ஒரு காரங்க, ₹1 உனக்கு கூட போனாலும் எனக்கு கஷ்டம் இல்லை. மாணிக்கம், புதுசாக வந்த கோழியில் 10 கோழியை கொடு. சரிங்க ஐயா. அப்படின்னு 10 கோழிய கொடுத்தான். என்ன விலைங்க? இது நல்ல ரக கோழி, அப்படின்னா ஒரு கோழிக்கு ₹10 கொடுக்குறேன். அப்படின்னா மொத்தம் ₹100 ஆச்சு. சரிங்க, இந்தாங்க பணம். அப்படின்னு பணத்தை ஜமீன்தார் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். 100 கோழியில் 10 இப்போ போச்சு, ராத்திரி 3 போச்சு, மொத்தம் 87 இருக்கணும். ஐயா, ராத்திரி நேரத்தில் கூட கோழிங்க வாங்குறதுக்கு வியாபாரிங்க யாருன்னா வராங்களா? ஆமாம் ஆமாம் வராங்க. சரி சரி, ரங்கையா வர நேரமாச்சு, நீ கிளம்பு. நாளைக்கு வரும்போது பாட்டியை கூட்டிட்டு வா. பண்ணையை சுற்றி நிறைய புல் இருக்கு, அதை வெட்டணும். சரிங்க ஐயா. அப்படின்னு சொல்லி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல ரங்கையா அங்க வந்தான். கோழிங்களுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் போடுறது, இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் மாணிக்கம் வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட, பாட்டி, நாளைக்கு என் கூடவே உன்னையும் ஜமீன்தார் வர சொன்னாரு. பண்ணையை சுற்றி நிறைய புல்லு வளர்ந்துருக்குல்ல, அதை வெட்டணுமா? சரிடா வரேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஃபார்ம் கிட்ட இருக்கிற ரங்கையா, அந்த 3 கோழிக்கு என்ன ஆயிருக்கும்? நான் படுக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கல. நான் படுத்ததுக்கு அப்புறம் தான் யாரோ வந்து எடுத்திருக்காங்க. ஜமீன்தாருக்கு வேற இந்த விஷயத்துல என் மேல கோவம். அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப எவ்வளோ இருக்கோ என்னலாம் ஐயாவுக்கு கணக்கு சொல்லணும்ல. அப்படின்னு கணக்கு பண்ணப்போ மொத்தம் 87 கோழிங்க இருந்துச்சு. இன்னைக்காவது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபார்ம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் மாணிக்கம் ஃபார்முக்கு வரும்போது பாட்டியையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்தான். அவங்கள பார்த்து ரங்கையா, கோழிங்க 87 இருக்கு. மாணிக்கம் ஐயா கிட்ட கணக்கு சொல்லிடு. நீயே கையோட சொல்லிட்டு போயேன். அப்பதான் ஜமீன்தார் அங்க வந்தாரு. என்ன ரங்கையா, ராத்திரி கோழிங்களை நல்லா பார்த்துக்கிட்டியா? கணக்கில் எதுவும் தப்பு வரலையே? இல்லைங்க ஐயா, மொத்தம் 87 கோழி இருக்கு. வேணும்னா நீங்களே எண்ணி பாருங்க. சரின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தா 85 தான் இருந்துச்சு. என்ன ரங்கையா, நீ 87ன்னு சொன்ன, ஆனால் இங்கே 85 தான் இருக்கு. நீ தான் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லை கோழிங்களை திருடனுங்க வரானுங்களா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயா, ராத்திரி நான் என்னப்போ மொத்தம் 87 இருந்துச்சுங்க ஐயா. நீங்கள் 85ன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது தப்புன்னா மாணிக்கம் நீ கணக்கு பண்ணு. மாணிக்கம் சரின்னு கணக்கு பண்ணான். ஐயா 85 தாங்க இருக்கு. இப்போ என்ன சொல்கிற ரங்கையா? மாணிக்கம் பல வருஷமா இங்கே வேலை பார்க்குறான். ஆனால் ஒரு நாள் கூட கணக்கில் தப்பு பண்ணதே இல்லை. ஆனால் நீயும் இருக்கியே, இன்னொரு தடவை இப்படி எதனா தப்பு நடந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோ ரங்கையா கவலைப்பட ஆரம்பிச்சான். அப்ப பாட்டி அவன்கிட்ட வந்து, ரங்கையா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எப்படி பட்டவன்னு என் பேரன் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான். இங்க ஏதோ தப்பு நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா ரங்கையா, கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க சொல்றீங்க? நேத்தும் கோழியை காணோம், இன்னைக்கும் கோழியை காணோம். எல்லாம் என்னோட நேரம், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டான். அதுக்கப்புறமா பாட்டி கோழி ஃபார்மை சுத்தி இருக்கிற புல் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மாணிக்கம் கோழி ஃபார்ம்ல கோழிங்களுக்கு தீவனம் வைக்கிறது, முட்டை எடுத்து வைக்கிறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்படி சாயந்தர நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சுது. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ரங்கையாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சோகமா ரங்கையாவும் அந்த பக்கம் வந்தான். ஜமீன்தாரு திட்டினதுனால இன்னும் ரங்கையா அதே கவலையில தான் இருக்கிறான் போல தெரியுது. பாரு எப்படி வரான்னு. ஆமா பாட்டி, நாம என்ன பண்ண முடியும்? அப்பதான் ரங்கையா அங்க வந்தான். மாணிக்கம், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகாம உன் கூட இங்க தான் இருக்க போறேன். வீட்டுக்கு வராம இங்க என்னடா பண்ண போற? என்ன நடந்ததுன்னு நான் இருந்து பார்த்துட்டு வரேன் பாட்டி, நீ போ. சரிடா ரங்கையா, எது நடந்தாலும் என் பெயரை பார்த்துப்பான், நீ கவலைப்படாம இரு. சரி பாட்டி அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கையா மாணிக்கம் 2 பேருமே
இன்னைக்கு எப்படிதான் கோழிங்க திருடு போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக விளக்கு வெளிச்சத்துல ஃபாரம் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த? குளத்துக்கு காவலுக்கு இருந்தேன். ஆனா அங்கேயும் இதே மாதிரி மீனுங்க திருடு போகும். அதனால வேற வேலைக்காரனை வச்சுக்கிட்டாங்க. ஆமா நீ? நான் சின்ன வயசுல இருந்தே ஜமீன்தார்கிட்ட தான் வேலை பார்க்கறேன். அவங்க வீட்டு வேலை எல்லாமே செய்வேன். அப்படியா? அப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோழி ஃபாரம் கிட்ட வந்து ஒரு பூனை மியாவுன்னு கத்துச்சு. உடனே மாணிக்கமும் எழுந்துருச்சான். மாணிக்கம் எழுந்துச்சு பார்த்தா அது பூனை. உடனே அவன் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கையாவை எழுப்புனான். ரங்கையா, ரங்கையா, என்ன மாணிக்கம், என்னாச்சு? என்ன ஆச்சா? கொஞ்சம் அங்க பாரு. அந்த பக்கமா பூனை போய்கிட்டு இருந்துச்சு. அடியே பூனை, உன்னால தானா நான் இத்தனை நாளா ஜமீன்தார்கிட்ட திட்டு வாங்கினேன். அதை திட்டி என்ன புண்ணியம்? நாம தானே கவனமா இருக்கணும். சரி மாணிக்கம், இன்னையிலிருந்து கோழிங்களை பத்திரமா பாத்துக்கறேன். அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் வந்த உடனேயே மாணிக்கம் இது எல்லாத்தையும் செஞ்சது பூனைதான் அப்படிங்கிற விஷயத்த ஜமீன்தாருக்கு தெரிவிச்சான். இந்த விஷயத்த சொன்னதுக்காக அவங்கள பாராட்டி அவங்க 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு கோழிய கொடுத்தாரு. இப்ப இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? பரவாயில்ல மாணிக்கம், வாங்கிக்கோ. என்னோட சந்தோஷத்துக்காக கொடுக்கறேன். அப்படி 2 பேரும் அந்த கோழியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மாணிக்கம் கொண்டு வந்த கோழிய பார்த்து பாட்டி, என்னப்பா பாட்டி ஆசையா கேட்டாளேன்னு சொல்லி கோழி வாங்கிட்டு வந்திருக்கியா? என் பேரனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொன்னப்போ, நான் வாங்கிட்டு வரல பாட்டி. கோழிங்களெல்லாம் சாப்பிட்றது பூனைதான்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கு பரிசா ஜமீன்தார் கொடுத்தாரு. ஏதோ ஒண்ணு கோழி குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுதில்லடா. அப்படி அன்னைக்கு பேரன் கொண்டு வந்த கோழியை அடிச்சு சந்தோஷமா கோழி குழம்பு செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டாங்க.